வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெட்மி 7. ஸோ அந்த மொபைலோடைய அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5999 மட்டும்தான். இது அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் முதல்ல. மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் இது அமேசானில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளில் தான் இருக்குது. ஸோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே நம்ம மொபைலை எடுத்துருவோம். நல்லா சேஃப்டியாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மேலே பார்க்க அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது மொபைலு. இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் எப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ நல்லாயிருக்கு. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அட்ரஸ் தான் இருக்குது, டெலிவரி அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் மேலே என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்ஸ் மேலே உள்ளதை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா மேலே Xiaomi அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய ப்ராசஸர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 632 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15.9 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் 6.26 இன்ச் ஃபுல் ஸ்க்ரீன் ஹெச்டி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா டூயல் கேமரா, அதாவது ஒரு கேமரா 12 அண்டு 2 மெகா பிக்சல். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 மெகாம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளூ வேரியண்ட், அதாவது 2GB 32GB கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர்லேயும் வருது, தென் பிளாக் கலர்லேயும் வருது. ஸோ இதே போல் இன்னொரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரேம் பார்த்திங்கன்னா 3GB, இன்டர்னல் மெமரி 32GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னொரு வேரியண்ட்டு. அதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 8500, அதாவது 8500 வருது. ஸோ அந்த மொபைல் வேணும்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸ் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கேபிள் அண்டு சிம் எஜெக்ட் டூல் அண்டு யூசர் கைட் அண்ட் வாரண்டி கார்டு அண்டு கிளியர் சாஃப்ட் கேஸ், அதாவது ஒரு பேக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். பார்த்தோன்னா ரொம்ப க்ரீப்பாக கொடுத்துருக்காங்க.
வெளில வரவே மாட்டேங்குது. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அநேகமாக இது வந்து மொபைலோட கவராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து சிம் எஜெக்ட் டூல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து இது வந்து ஒரு அந்த மொபைலுக்குள்ளே பேக் கவர் தான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த மொபைலுக்கு அதோட கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஸோ கிளாஸு அந்த இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து அந்த கவரை போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து நல்லா தெரியும். ஸோ வேறு ஏதாவது கவர் நம்ம மாற்றி போட்டோம்னா அதனுடைய கவர் வந்து அவனுடைய கலர் வந்து வெளில தெரியாது. ஸோ அதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ இது மொபைலோட மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாரி கொடுத்துருக்காங்க, அதில் ஒட்டியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 632 டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வந்து 6.26 இன்ச்சஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ எல்லா மொபைல்லையும் வர மாதிரி வந்து அவங்க பின்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ரெட்மியில் எல்லா மொபைலும் பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடில் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கேமரா பார்த்திங்கன்னா வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அண்டு 2 மெகா பிக்சல் வித் ஃப்ளாஷ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, தென் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி கேபிள். இது பார்த்திங்கன்னா வந்து சார்ஜர் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம மொபைலை வந்து நம்ம பார்த்தோம்னா சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பவர் கீ, தென் இந்த பார்த்திங்கன்னா வந்து சிம் எஜெக்டடு வித்து மெமரி கார்டு, டபுள் சிம் வந்து போட்டுக்கலாம். வந்து மெமரி கார்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 256 அதாவது 256 GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. தென் சார்ஜர் அடாப்டர். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இதில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐஆர் ரிமோட் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரிமோட்டு. நான் அது கடைசியாக சொல்கிறேன் அது என்ன ரிமோட் அப்படின்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தீம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மொபைல் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கு, பிரைட்னஸ் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஹெச்டி குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் டிஸ்பிளே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மொபைல் நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் செக் பண்ணேன். ஃபோட்டோலாம் ஓரளவுக்கு நல்லா பிரைட்னஸாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நைட் மோடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 12,000 மொபைல் பார்த்திங்கன்னா வந்து சாம்சங்கில் நம்ம எடுப்போம். பட் பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து நைட் மோடு பார்த்திங்கன்னா வந்து அதை விட இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெட்மி 7 பார்த்திங்கன்னா வந்து நைட் மோடுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து டேயில் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் பிரைட்டாகவே நல்லாவே இருக்குது. ஸோ 2 ஃபோட்டோவையும் நான் வந்து கம்பேர் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த மொபைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 9.0 பை அப்படிங்கிற வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐஆர் ரிமோட் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஐஆர் ரிமோட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டிவி, ஏசி அண்டு பார்த்திங்கன்னா வந்து டிவிடி பிளேயர், செட்டாப் பாக்ஸ் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதில் ஐஆர் ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 9.0 வெர்ஷன், இது பை அப்படிங்கிற வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் 2 GB கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 32 GB. அதில் பார்த்திங்கன்னா வந்து 21.79 GB வந்து அவைலபிளில் இருக்குது. அதாவது ஆப் இன்ஸ்டால் போக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய குவாலிட்டியை பாருங்கள் நீங்கள். கேமரா குவாலிட்டியை பாருங்கள். ஸோ இந்த மொபைலை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இந்த மொபைலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.